கைஸ் நம்ம கூலி படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போது. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துருக்காங்க. படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு தரமான அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு அப்படின்றனால நம்ம லோகேஷ் கனகராஜ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேரளால நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்த நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா மழை காரணமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தில் வெறித்தனமான வில்லன் ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. படத்தோட கிளிம்ஸ்ல பார்த்திருந்தோம் நம்ம நாகார்ஜுனோட லுக் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ நாகார்ஜுனாக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிச்சான லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரலோக்கு லுக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றனால படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எதிர்பார்த்துக்கிறோம் எல்லாருமே. ஸோ படத்தில் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்புறம் எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு இந்த படத்தில் 150 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து 50 கோடி சம்பளம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது 375 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துலேயும் வந்து நம்ம நாகார்ஜுனா தான் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம நாகார்ஜுனாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வேற லெவலான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி படத்துலேயே ஒரு வேற லெவலான மேசிவான சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனாக்கு இப்போ ஜெயிலர் 2 படத்துலேயும் அந்த சான்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு நாகார்ஜுனாவே இந்த இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கேமியோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.